வணக்க மக்களே, ஒரு ஹாப்பி நியூஸ். நம்ம அடிப்புறாவுக்கு ஒரு முட்டையை மாற்றி வச்சுருந்தோம் 5 டேஸில் பொரிக்கிற மாதிரி. ஸோ அதே மாதிரி கரெக்டாக 5 டேஸில் குஞ்சு பொரிச்சிட்டாங்க. பட் ஆச்சரியம் என்னென்னா, அந்த குஞ்சுக்கு அவங்க இறை கொடுத்தாங்க மக்களே, அதான் இருக்கிறதுலே ஆச்சரியம். ஏன்னா 18 நாள் கழித்து தான் குஞ்சு பொரிக்கும். பட் நம்ம வேற ஒரு புறாலேருந்து முட்டையை மாற்றி வச்சதுனால 5 டேஸில் பொரிச்சிருச்சு. பட் அந்த 5 டேஸில் வந்து அதுக்கு பால் மாதிரி ஒன்று சுரக்கும், அது வந்து வராது. 18 டேஸ் கழிச்சு தான் சுரக்கும். பட் இறை கொடுத்துச்சுன்னு நான் ஆச்சரியமாக பார்த்தேன். பட் ஈவினிங் செக் பண்ணி பார்த்தா இறையே இல்லை, வெறும் காற்று தான் இருந்துச்சு. ஸோ அதனால் நம்ம ரோமருக்கே மாற்றி வச்சிடலாம் சொல்லி ரோமருக்கு மாற்றி வச்சுருக்குறோம். ஏன்னா ரோமரோட செக்குக்கு அது இன்னும் அந்த மில்க் தான் கொடுத்துட்ருக்கு. ஸோ அது கொடுக்குதா அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஈவினிங் ஃபுட்டுலாம் எடுத்துகிட்டு வந்து ரோமர் அதை அடாப்ட் பண்ணிக்கிச்சு. ஸோ கொடுப்பாங்க அப்படின்னு தான் நினைக்கிறேன். அது ரிசல்ட் என்னங்கிறது நமக்கு நாளைக்கு மார்னிங் தான் தெரியும். பாருங்கள், நல்லா பக்காவாக உட்காந்துருக்குது. இறை கொடுத்துருச்சுன்னா அதுக்கு லக்கு, அப்படி இல்லைன்னா கஷ்டம்தான். அதே மாதிரி நம்ம கட்டமுக்கு ரோமர் 2வது முட்டையை விட்டுட்டாங்க. பட் எதுக்கு விட்டாங்கன்னே தெரில, அடையே காக்கலை. ஸோ நாளைக்கு மார்னிங் வரைக்கும் டைமு. அடை காக்கலைன்னா இந்த புறாட்ட முட்டையை மாற்றி வச்சிடலான் இருக்கிறோம். ஏன்னா இந்த புறாக்கு 2 வாட்டி கரு கூடலை. ஸோ இந்த வாட்டியும் கரு கூடாது. ஏன்னா அந்த மெயில் வந்து ஒழுங்காகவே மிதிக்காமல் முட்டைக்கு மட்டும்தான் விரட்டிகிட்டே இருந்துச்சு. ஸோ அது வந்து மஸ்து முட்டை தான் விட்டுருக்குன்னு நினைக்கிறேன். நல்லா இறை மாற்றி மிதித்து முட்டை விட்டால் தான் அதில் மேக்ஸிமம் கரு கூடும். ஸோ இந்த வாட்டி நம்ம செக் பண்ணிவிட்டு கரு கூடலைன்னா நம்ம சாட்டின் கிராஸ் இருக்குல்ல, அதோட முட்டையை மாற்றி வைக்கலான்னு நினச்சோம். பட் இப்போ நம்ம கட்டமுக்கே ஒழுங்காக உட்காரலைங்கிறனால அதோட முட்டையை நம்ம மாற்றி வைக்கலான்னு யோசிச்சிருக்கிறோம். பார்க்கலாம் என்னென்னு. இந்த மாதிரி கரு பிடிக்காமல் கண்டினியூவாக அது முட்டை வச்சுட்டே இருந்துச்சுன்னா அந்த புறாவுக்கு வந்து கொழுப்பு அடைச்சிரும் மக்களே. ஸோ அதனால் நம்ம ஒரு 3 வைப்புக்கு கரு பிடிக்கலை அப்படின்னா அடுத்தால வேறு ஏதாச்சும் முட்டையை மாற்றி வைக்கணும். அப்படி இல்லைன்னா பேரை மாற்றுறது தான் பெஸ்ட்டு. பட் நம்ம கேஜ் இல்லைங்கனால இன்னும் மாற்றலை. அதே மாதிரி இந்த சிக்கு தலைகருக்கு வந்துருச்சு மக்களே. இதோட பேரண்ட் செத்துருச்சு அப்படின்னு சொல்லி நம்ம நேற்று பார்த்துருந்தோம். அதுக்கு ரீசன் தலைகருக்கு தான் போல். பாருங்கள், இப்படி தலை சுற்ற ஆரம்பிச்சிருச்சு. இது எப்படி தேத்த போகிறோன்னு தெரில, பார்க்கலாம். ஓகே மக்களே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.